அதாவது ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிறது இந்த தேதி தான் அப்படின்னு உறுதியாக சொன்னதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் தேதி மாறிட்டே போகுது. அது வந்து சின்ன படங்கள் இல்லை, பெரிய ஹீரோ படங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி நம்ம சொல்லலாம். எத்தனை தடவை ரிலீஸ் தேதி தள்ளி போயிடுச்சு. இதோ இப்போது February 6 ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, ஃபைனல் இதுதான். அதே மாதிரி அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படமும் April 10 ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இப்போது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த 2 படங்களையும் ஓடிடி உரிமையை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்கு. இப்போது நெட்ஃப்ளிக்ஸோட கொள்கை என்ன அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படத்தை வாங்கிட்டாங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகி 40 நாட்களில் வந்து இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த 40 நாட்கள் அந்த படம் வந்து இருக்கணும், கேப் இருக்கணும். ஒரு தமிழ் படத்தை வாங்கிட்டாங்கன்னா அந்த படத்துக்கும் அடுத்ததாக அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண போகிற இன்னொரு தமிழ் படத்துக்கு மட்டும் 40 நாட்கள் இருக்கணும். அப்போ தான் அவங்க போதுமான லாபத்தை பார்க்க முடியும் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை வாங்கிட்டாங்கன்னா April 14 கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நெட்ஃப்ளிக்ஸில், பிரச்சனையே கிடையாது. இப்போது குட் பேட் அக்லி வாங்கினாங்க அப்படின்னா இப்போ வந்து வாங்கிட்டாங்க, இட்லி கடையும் வாங்கிட்டாங்க, அதே சமயத்தில் சூர்யாவோட ரெட்ரோ படமும் வாங்கிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல் என்ன அப்படின்னா, இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை வாங்கி போட்டிருக்காங்க. பட் இந்த படங்களோட ரிலீஸ் கொஞ்சமாச்சும் கேப் இருக்கணுமா இல்லையா? April 10 குட் பேட் அக்லி, அதே நாளில் இட்லி கடை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா May 1 பார்த்தீங்கன்னா இது 20 நாட்கள்லேயே இட்லி கடையும் நம்ம குட் பேட் அக்லி 2 படங்களும் ரிலீஸ் ஆகி 20 நாட்கள்லேயே சூர்யாவோட ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஓடிடி உரிமையை. ஸோ இப்படி வந்து தொடர்ந்து 20 நாட்கள் கேப்லேயே 3 படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இப்போது அந்த 40 நாட்கள் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அது அடி வாங்குது, அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு குட் பேட் அக்லியை தள்ளி வைக்க முடியுமா, இல்லை சூர்யாவோட ரெட்ரோ படத்தை கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ண முடியுமா, May 2 அல்லது May 4 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து கொடுத்துட்ருக்காங்களாம். பட் அதற்கு இந்த டீம் செவிசாய்க்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஓடிடி தான் சேட்டலைட் கைவிட்டாங்க, ஓடிடி தான் ஹீரோக்கள் வாங்குகிற பெருந்தொகையை வந்து கவர் பண்ணுது. ஸோ அவங்க பேச்சை மீறவும் முடியாது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. என்ன முடிவெடுக்க போகிறாங்க, தள்ளி போகிறது குட் பேட் அக்லியா இல்லை சூர்யாவோட ரெட்ரோவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.